ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹி விளாக். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஈஸியான சிம்பிளாக செய்கிற மாதிரி வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நபிசான் ஒரு சிஸ்டர் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க, எல்லாருக்காகவும் தான் இந்த டிப்ஸு. எல்லாருமே பார்த்து இதை பயன்பெறுங்க. ஒரு கைப்பிடியெல்லாம் வெந்தயம் எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி ஒரு பவுலில் ஒரு கருவேப்பிலை அந்த பவுல் ஃபுல்லாக ஊறி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அது அரைகிறதுக்கு ரொம்ப தண்ணி விட்டோன்னா ரொம்ப கிளுக்கிளுன்னு ஆயிரும். அது ரொம்ப காய வைக்க ரொம்ப கஷ்டமாயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை அரைச்சி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு விட்டால் போதும், இதுக்கு மேலே விடாதீங்க. இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி நல்லா காய வச்சு எடுத்துக்கிடுவோம். அந்த காய வைக்கிற பக்குவமே வந்து ரொம்ப வெயிலில் காய வச்சிடாதீங்க. லேசான வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சல ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது காஞ்சதுமே நல்லா நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த காஞ்ச ரவுண்டாக தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை பூரா ரவுண்ட் பாட்டிலில் போட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி வச்சு நம்ம தேய்ச்சி வந்தோம்னா தலையில் உள்ள பொடுகு, முடி, பூச்சி விட்டோம் இல்லையா, அது எல்லாமே மாறிடும். நல்லாவே முடி வளருங்க. கண்டிப்பாக இது நல்லாவே நமக்கு பயன் தரும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இது சூப்பராக இருக்குங்க. முடிக்கு நல்ல பயன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிறோம். இது ரொம்பவே ஈஸியான டிப்ஸு தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. பாய்.